ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்துக்கு கட்டை பையுடன் ஒரு இளைஞர் மதியம் 1 மணிக்கு வந்திருக்கிறார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் சாலையில் நடந்து வந்த போது குழந்தை கிடந்ததாகவும் அதை ஒப்படைக்க எடுத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். எந்த இடத்தில் குழந்தை கிடந்தது என போலீசார் துருவி அந்த இளைஞரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த இளைஞரிடம் தங்கள் பாணியில் விசாரித்திருக்கின்றனர். அப்போது அந்த குழந்தை தன்னுடைய குழந்தைதான் என உண்மையை ஒப்புக்கொண்டார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார், உன் குழந்தையை ஏன் கீழே கிடைத்தது என பொய்கூறி இங்கே ஒப்படைக்க வந்தாய் என மேலும் விசாரிக்க தொடங்கினர். தொடர் விசாரணையில் அந்த இளைஞர் ஊட்டியை சேர்ந்த பட்டதாரியான 21 வயது பிரவீன் என்பதும் இவர் சைதாப்பேட்டையில் தங்கி குரூப் 1 தேர்வுக்கு தயாராகி வருவதும் தெரிய வந்தது. இவருக்கு ஊட்டியில் தன்னுடன் கல்லூரியில் படித்த சேலத்தை சேர்ந்த 21 வயது ஜெனிஃபர் என்ற மாணவியுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. ஜெனிஃபர் தற்போது சென்னை பல்கலைக்கழக கிண்டி வளாகத்தில் விடுதியில் தங்கி MSc 1ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தனிமையில் ஒன்றாக இருந்துள்ளனர். இதன் காரணமாக மாணவி ஜெனிஃபர் 7 மாத கர்ப்பமாக இருந்துள்ளார். இது குறித்து வெளியே சொல்ல இருவரும் அச்சப்பட்டிருந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து மாணவியின் அறையில் இருந்த தோழிகள் சொந்த ஊருக்கு சென்று விட்டதால் இந்த விவகாரம் விடுதியில் உள்ள யாருக்கும் தெரியவில்லை. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் மாணவிக்கு விடுதியிலேயே ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து சைதாப்பேட்டையில் உள்ள தனது காதலருக்கு போனில் தகவல் தெரிவித்துள்ளார். பிறகு ஒரு கட்டை பையில் குழந்தையை எடுத்துக்கொண்டு திருவல்லிக்கேணியில் அன்று இரவு 10 மணிக்கு லாட்ஜில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த விவகாரம் வெளியில் தெரிந்தால் இருவரது குடும்பத்துக்கும் அவமானம் ஏற்படும் என்றும் இன்னும் லைஃபில் செட்டில் ஆகவில்லை என்பதால் குழந்தை கீழே கிடந்ததாக கூறி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்து விடலாம் என இருவரும் முடிவு செய்துள்ளனர். அதன்படி பிரவீன் மற்றும் மதியம் குழந்தையை கட்டை பையில் எடுத்துக்கொண்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்க வந்திருக்கிறார். அப்போதுதான் திருவல்லிக்கேணி போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். இதையடுத்து மாணவியையும் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையையும் திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். குழந்தை பிறந்த இடம் கோட்டூர்புரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை பல்கலைக்கழக கிண்டி வளாகம் என்பதால் பிரவீனை கோட்டூர்புரம் போலீசாரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் ஒப்படைத்தனர். தனக்கு பிறந்த குழந்தையை கீழே கிடந்த குழந்தை என நாடகமாடி மருத்துவமனையில் ஒப்படைக்க வந்த இளைஞரால் அப்பகுதியில் சில நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.